வாய்ப்பை வழங்கிய ராம் நிஷாந்த் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். மேடையில் உட்காந்துருக்க அனைத்து பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே வணக்கம். இல்லைடா, நீங்கள் சீனியர் ஆர்டிஸ்ட் தான்ண்ணா. ஸோ உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு இது ஒரு காலேஜ் பொண்ணு எடுத்ததுன்னு சொல்லும் போது யாராலையுமே நம்ப முடியாது. என்னை சுற்றி இருக்க நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணும் போது கேட்டாங்க, இதோட டேரக்டரோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஏஜ் சொன்னோம். ஸோ நம்ப முடியல அப்படின்னாங்க. ஏன்னா காலேஜ் படிக்கும்போது எல்லாருமே, நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். அப்போ வந்து அது ஷூட் பண்ணும்போது எப்படி ஷூட் பண்ணியிருப்போம்னா, ஏய் மச்சான் எங்கடா போகிற, இங்கே தான்டா போகிறேன், இவ்வளோ தான் அப்போ இருந்த நாலேஜ் எனக்கு. ஆனால் இப்போ இருக்க காலேஜ் பொண்ணு எழுதியிருக்க டைலாக் உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு டைலாக் வரும், கண்களுக்கு போய் சொல்ல தெரியாது என்று சொன்னதை இதுவரை நான் நம்பியதில்லைன்னு. இப்படி ஒரு டைலாக் நிஜமாக காலேஜ் படிக்கும் போது எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு பாராட்டுறேன். ஸோ அப்புறம் ப்ரொடியூசர் அனன்யா, நிஜமாக உங்கள் அப்பா உங்களை நம்பி பெரிய அமௌண்ட் தராங்க, எங்கள் வீட்டில் தந்ததில்லை. அதுக்கு பெரிய பாராட்டு சார். உண்மையிலுமே நீங்கள் செம்ம பெரிய ஆள் சார். நீங்கள் பெரிய ஆள் தான் சார். சத்தியமாக எங்கள் அப்பா நம்பினதில்லை சார். அதான் சார், உண்மையிலுமே எங்கள் அப்பா 10 ரூபா கேட்டால் இப்போ இருந்துட்டுறாரு சார். ஸோ அது வரைக்கும் ரொம்ப பெரிய ஆள் சார் நீங்கள். இல்லை சார், ரொம்ப வியப்பாக இருக்குது சார். காலேஜ் படிக்கும்போது நீ பண்ணுமா அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, தான் எங்கள் அப்பா என்னை மேலே இப்போ வரைக்கும் நம்பிக்கை வைக்கல சார். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத சொல்லிட்டு இருக்காரு. எஸ், கொஞ்சம் பேசுங்க சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாருக்கும் உங்களோட சப்போர்ட் எல்லாருக்குமே தேவைப்படுது. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு காலேஜ் ஃபைனல் இயர் முடித்ததுக்கப்புறமா கரிஷ்மாவோட மொதல் படத்தில் நான் நடிப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கும் இப்போவே நான் கேட்டு வச்சுக்கிறேன். பக்கத்தில் இருக்க சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னு டக்குன்னு மாறிடாதீங்க, இங்கேயே வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அது உங்களோட சப்போர்ட் எல்லாருக்குமே தேவை. நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம், காமம் தாண்டி கருணை வரும் இந்த கன்னி படத்தில் முக்கிய கதை. இது வந்து என்னுடைய நண்பர் கேஆர் ஃபிலிம் சரவணனுடைய பொண்ணு, என்னுடைய சகோதரி வித்யா அவங்களுடைய பொண்ணு, கரிஷ்மாவுடைய இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய ஃபிலிம் இது. எனக்கு வந்து இது ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமாக தோணலை. எனக்கு ஒரு குறும்படம்ன்ற எண்ணம் எனக்கு வரவே இல்லை. இது வந்து ஒரு பெரும் படம், ஒரு பெரிய திரைப்படமாக பார்த்த ஃபீல் தான் எனக்கு இருக்குது. ஒரு 20 நிமிஷத்தில் நான் ஒரு 2 நிமிஷம் பார்க்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டும் சோலும் இதுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கரிஷ்மாவுக்கு ஒரு பெரிய வாழ்த்து. ரெண்டாவது வந்து படத்தினுடைய தயாரிப்பாளர் ஹம்சவர்தன் சாருடைய பொண்ணு அனன்யா ஹம்சவர்தன், அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்து. எல்லா மேடைகளையும், அதாவது பொதுவாக வந்து திரைப்பட மேடைகளில் தான் நான் சொல்லுவேன், படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிடுவேன். ஒரு இயக்குனர் அறிமுகம் பண்ணக்கூடிய தயாரிப்பாளர் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்வேன். எனக்கு வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ண தயாரிப்பாளருக்கே வாழ்த்து சொல்லணும்னு தோணுது. ஏன்னா ஒரு பெரிய படத்திற்கான முழு உழைப்பும் இருக்குது, ஒத்துழைப்பு இருந்திருக்கு தயாரிப்பாளர் இருந்து. ஸோ ஹோல் டீம்மே, டிஓபியாக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், அதை தாண்டி மிருதுலா, ஹீரோ பண்ண நிஷாந்த், எல்லாருமே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் வந்து எனக்கு சரவணன் வந்து ஷார்ட் ஃபிலிம் அனுப்பின உடனே, கரிஷ்மா எப்படின்னா பிறந்த நாள்லேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். அது என் பொண்ணு மாதிரி தான். அது அந்த கை குழந்தையா ஃபஸ்ட்டு டேயில் நான் பார்த்த பொண்ணு. கரிஷ்மாட்டிருந்து இப்படி ஒரு அவுட்டு, அதாவது கரிஷ்மாட்டிருந்துன்னா நான் சொல்கிறது வந்து என் பொண்ணுக்கிட்ட இருந்து இப்படி ஒரு அவுட்டு வருமா அப்படின்னு நான் கனவு கூட காணலை. அது அந்த டைட்டில் ஃபஸ்ட்டு கன்னி அப்படின்னோடனே, என்னடா கன்னி, கரிஷ்மா என்ன கன்னி டைட்டில் வச்சுருக்கு அப்படின்னு தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் 95 ஒரு பீரியட் ஃபிலிமாக ஒரு அட்டம்ப்ட்டு. அதை தாண்டி அதுக்குள்ளே இருந்த அந்த கண்டென்ட்டு சோல் இருக்கு இல்லைங்களா, அது வந்து பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு. நான் சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. ஸோ இந்த ஏஜில் என்ன பண்ணிடுவாங்க, ஒரு காலேஜில் இருக்க ஒரு சின்ன ப்ராப்ளத்தை எடுத்து பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்க ஒரு ஈகோவாக இருக்கலாம், இல்லை இன்றைக்கி இருக்க லைஃப் ஸ்டைலில் இருக்க ஸ்ட்ரகிளாக இருக்கலாம். நிச்சயமாக அதை பற்றி தான் ஒரு தாட் இருந்திருக்கணும் இந்த ஏஜில். நான் அப்படி தான் நான் நினச்சேன். சார் கண்டிப்பாக அப்படி தான் நான் கனெக்ட் பண்ண ஆரம்பித்தேன் இந்த கண்டென்ட்டை. ஆனால் அந்த வீட்டில் அந்த பொண்ணு அந்த கதவு சாத்துனாங்கல்ல ஃபஸ்ட்டு, எடுத்துகிட்டு கண்ணின்னு போட்ட உடனே, இது நம்ம நினைக்கிற மாதிரி சின்ன கண்டென்ட் கிடையாது, இது ரொம்ப சீரியஸாக நோட் பண்ணணும்னு தோணிடுச்சு எனக்கு. அந்த ஃபோனில் பார்க்கும்போதே எனக்கு
இது நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிமாக நம்ம பார்க்கக்கூடாது, கரிஸ்மா சின்ன பொண்ணு தானே அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது, நம்ம பொண்ணாக பார்க்கறனால நமக்கு இப்படி தோணுதோ அப்படின்ட்டு ரொம்ப கவனமாக பார்க்க வச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு விலைமாதருடைய வாழ்க்கை, இந்த ஏஜில் அந்த கதையை யோசிக்கிறதுன்றது சத்தியமாக ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா இன்றைக்கி சமூகத்தில் வந்து கடந்த 10 வருடங்களாக வந்து ஜாதிய பின்புலம் ஒரு பிரச்சனை, ஒரு வன்கொடுமை, நிச்சயமாக அது பேச வேண்டிய ஒரு விஷயந்தான். அது ஒரு ஆண்ட பரம்பரையினுடைய ஆதிக்கத்தால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் வந்து தொடர்ந்து அவங்களோட வழிகளை படமாக்கிட்டே வர்றாங்க. ஆனால் அந்த 10 வருஷமாக என்ன ஆச்சுன்னா அது மட்டுமே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய பிரச்சனையாகவே பார்க்கப்பட்டு வந்துருச்சு. அதை தாண்டி இங்கே வேறு எதுவுமே இல்லையோ அப்படின்னு தோணிருச்சு. வேறு எந்த பிரச்சனையுமே இல்லைடா தமிழ்நாட்டில், ஜாதி பிரச்சனை மட்டும்தான் அங்கே இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு விஷயம் நம்ம மீடியாலையும் சரி ஃபிலிம்லையும் சரி எங்கே திரும்பினாலும் அதுதான் பிரச்சனை, அதுதான் பேசு பொருள். அதை தாண்டி ஒரு பெண்களுடைய பிரச்சனையோ, பெண்ணடிமை பிரச்சனையோ, ஒரு உழைப்பாளர்களுடைய பிரச்சனையோ, எவ்வளவோ பிரச்சனை இருக்குதுங்க. அரசாங்கத்தினுடைய வரி விதிப்புலேருந்து எவ்வளோ விஷயங்கள் பாதிக்கப்படுற மக்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், வாழ மக்கள் கஷ்டப்படுற பிரச்சனை இருக்கட்டும், எதுவுமே இங்கே ஒரு பேசு பொருளாகவே இல்லை. முக்கியமாக வந்து பெண்ணுரிமை பற்றின பேச்சே வந்து இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு அதை திரும்ப எடுத்து இந்த கண்டென்ட் வந்து முன்னாடின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு பெண்களுக்கான பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது. பொதுவாக வந்து பெண்களோட பிரச்சனைகள் வந்து பிறப்பிலிருந்து ஒரு திருமண வயசு வரைக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். நம்ம எப்போவுமே வந்து ஹை லெவல் லைஃப்பில் இருக்க பொண்ணுங்களையே வந்து பார்த்துட்டு போயிடுறாங்க நிறைய பேர். ஸோ கீழே இருக்க பெண்களுடைய வாழ்க்கை, படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறவங்க, வீட்டில் சாப்பாடு கஷ்டப்படுறவங்க, நல்ல ட்ரெஸ், இன்னொருத்தவங்க ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு நல்ல ட்ரெஸ் போடும்போது நான் ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு ஸ்கூல் போக முடியலை, காலேஜ் போக முடியலன்னு இருக்கவங்களோட இயக்கங்கள்னு இப்படி நிறைய வழிகள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி சில பெண்கள் திருமணத்துக்கு பிறகு ஒரு கரெக்டான ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்காம, நல்ல ஒரு பார்ட்னர் கிடைக்காம, இல்லை அந்த ஃபேமிலி பேக்ரவுண்டில் பின்னாடி இருக்கவங்களுடைய பிரச்சனை, டார்ச்சர்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பொதுவாக வந்து பெண்களை வந்து அடிமையாக வச்சுருக்க அந்த சமூகம் இன்னும் பல காரணங்கள் சொல்லி அடிமையாக வச்சுருக்காங்க. அந்த வழிகள்லேயே உச்ச வழியாக நான் பார்க்குறது வந்து ஒரு விலைமாதராக மாறி போன ஒரு பெண்ணோட வழியை தான். அந்த வழியை இந்த ஏஜில் பேசணும்னு கரிஸ்மா முடிவு பண்ணது இருக்கு இல்லைங்களா, அது வந்து மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். எனக்கு இது ஒரு கரிஸ்மாவோட டைலாக்ஸு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. இவ்வளோ மெச்சூர்டாக, இவ்வளோ சோல்ஃபுல்லாக ஒரு டைலாக்ஸ்லாம் எழுத முடியுமா இந்த ஏஜில் அப்படின்னு தான் எனக்கு இருந்துச்சு. அதோட ஃப்ரேமிங்காக இருக்கட்டும், ஷார்ட்ஸ் எடுத்த விதங்களாக இருக்கட்டும், எனக்கு ஃப்ரேமிங்லாம் வந்து மணிரத்னம் சார் ஸ்டைல் இருந்துச்சு. ஒவ்வொன்றும் பார்க்கும்போதும் ஒரு கோவிலில் அந்த குளத்தில் அங்கே வச்சுருக்க அந்த ஃப்ரேமாக இருக்கட்டும், அவங்க அந்த 2 ஆர்டிஸ்டையும் அசம்பிள் பண்ண அந்த இடமா இருக்கட்டும், அந்த ஃப்ரேம்குள்ளே எல்லாமே எனக்கு அப்படி தோணுச்சு. கண்டென்ட்டாக பாலச்சந்தர் சாருடைய சோல் இருந்துச்சு. அவர் இருக்க வரைக்கும் பெண்களோட பிரச்சனை பேசிக்கிட்டே இருந்தாங்க தமிழ் சினிமாவில். அவருக்கு பிறகு பேச சரியான ஆட்கள் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த இடத்த நிச்சயமாக காலேஜ் முடிச்சுட்டு கரிஸ்மா ஃபில் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். அதுவும் ஃபஸ்ட் இயர்லேயே இப்படி ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக, ரொம்ப தவறுகளே இல்லாத ஒரு படமாக நான் பார்க்குறேன். நிறைய ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறோம், நிறைய பேர் நண்பர்கள் அனுப்புவாங்க, அசிஸ்டண்டாக வர்றவங்க அனுப்புவாங்க, அவங்களோட ஷார்ட் ஃபிலிமை கொண்டாந்து காமிப்பாங்க. அதெல்லாம் தாண்டி எனக்கு இதை பார்க்கும்போது நான் வந்து எங்கள் வீட்டு பொண்ணுன்றக்காக நான் சொல்லலை, எனக்கு உண்மையாகவே வந்து ரொம்ப நிறைவாக ஒரு பெரிய மெச்சூர்டான டைரக்டர் பண்ண ஒரு ஃபீல் இருந்துச்சு. இது வந்து கன்னி முயற்சி, டைட்டிலும் கன்னி, கரிஸ்மாவுடைய சிந்தனை, அவருடைய எழுத்து, முக்கியமாக எனக்கு வந்து டைரக்ஷனை தாண்டி எனக்கு கரிஸ்மாவோட ரைட்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம மெச்சூர்டாக செம்மையாக இருந்துச்சு. எனக்கு வந்து இன்றைக்கி வந்து என்னுடைய பையன் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறான். அவங்க ஸ்கூலில் வந்து அந்த யூகேஜி முடித்த உடனே ஒரு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுறாங்க. இதே டைமில் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. நான் அதுக்கு தான் இது வேகமாக மதுரையிலேருந்து கிளம்பி, அதாவது கிளம்பலாமா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயத்துக்கு மதுரை போயிருந்தேன். இந்த டைம் 4 to 6 அங்கே. நான் சொன்னேன், அதை விட எனக்கு கரிஸ்மாவை போய் நான் வாழ்த்திடணும். அது காரணம் என்னென்னா, எங்கள் பொண்ணு தாண்டி அந்த படைப்பு நான் போய் பேசி ஆகணும், நம்ம சொல்லி ஆகணும். அந்த இவங்களோட முயற்சியாக இருக்கட்டும், நிச்சயமாக நான் ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன், ரெக்கை முழுத்தின்னு சொல்லி ஒரு படம். அதுக்கான ரிலீஸ் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. வியாபார ரீதியாக அந்த படம் வந்து வெற்றி அடையணுன்றதுக்காக ஒரு கரெக்ட் டைமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நிச்சயமாக அது நடக்கும் நான் நம்புகிறேன். அது நடக்கும் பட்சத்தில் நிச்சயமாக என்னுடைய ப்ரொடக்ஷனில் கரிஸ்மாவுக்கு ஒரு படம் நிச்சயமாக நான் பண்ணுவேன். அது வந்து ஒரு ப்ராமிசிங்காகவே நான் சொல்கிறேன். அது என்னென்னா, அப்படி ஒரு சோலும் அவருக்கு கான்ஃபிடண்ட்டும் இருக்குது கரிஸ்மாட்ட, ஹோல் டீம்லேயுமே. இந்த டீமை நீங்கள் அடுத்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணாலும் கரிஸ்மா, நெக்ஸ்ட் நீங்கள் காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே எத்தனை பண்ணாலும் இந்த டீமை மிஸ் பண்ணிடாத. ஏன்னா அது அமைகிறது பெரிய விஷயம். ஒரு வேவில் வந்து பிடிச்சி எல்லாரும் ஒரு டைரக்டருடைய தாட்ஸ்க்காக ஒர்க் பண்ணுறது இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய விஷயம். உனக்கு டீம் செமையாக அமைஞ்சிருக்காங்க.
இந்த ஹோல் டீமுமே வந்து பெரிய இடத்துக்கு வருவீங்க. எனக்கு வந்து சொல்லப்போனால் உண்மையாக சொல்லணும்னா கொஞ்சம் பயம் வருது எங்களுக்கு. ஏன்னா நம்மளோட ஏடிஸ்லாம் படம் பண்ணுவாங்க, நம்ம நண்பர்கள்லாம் அடுத்தடுத்து படம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அப்போலாம் ஒரு பயம் வராது. ஒரு சரி ஓகே நம்ம அசிஸ்டண்ட்லாம் வர்றாங்கப்பா அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்குமே ஒழிய நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக யோசிக்கணும் கொஞ்சம் அப்படின்னு ஒரு பயம் இருக்கு இல்லைங்களா? அந்த பயம் எனக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்கும்போது வருது. நம்ம குழந்தைங்க வந்துட்டாங்க, நம்ம கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸாக போகணும் போல, ரொம்ப வேகம் எடுக்கணும் போல இருக்குது, ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இந்த டீமில் வந்து டோட்டலாக சினிமா வாக்குப்பை பண்ணிருப்பா, நம்ம அவங்களோட சேர்ந்து ஓடணும்னு தோணுது. பெரிய வாழ்த்துக்கள் ஹோல் டீமே. நிச்சயமாக தமிழ் சினிமாவின் முக்கியமான இடத்துல எல்லாருமே இருப்பீங்க. வாழ்த்துக்கள். இங்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஷார்ட் ஃபிலிமை ப்ரொடியூஸ் பண்ண அனன்யா அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அதுக்கு பெரிய உறுதுணையாக இருந்த ஹம்சவர்தன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக நான் வந்ததே வந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் தான் வந்தேன். ஒரு அப்பா எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்களோ அப்படி தான். நான் வந்து கரிஷ்மாவை மகளாக தான் பார்த்தேன். ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க பேசும்போது அண்ணான்னு தான் கூப்பிட்டா, ஏன்னா எனக்கு அண்ணான்னு கூப்பிட்றேன். ஏன்னா சரவணன் என்னோட நண்பன், அவள் பொண்ணுங்கும்போது எனக்கு பொண்ணு தான். நான் ஒரு தகப்பன் மாதிரி தான் நான் உள்ளே வந்தேன். திடீர்னு அவர் என்னென்னா சீனியர் ஆக்டர் அப்படின்னு, ஐயோ நம்ம அப்பாவை கட் பண்ணிடணும் அப்படின்னு நினக்கும் போது டக்குன்னு ஒருத்தன் பையனே வந்து நிற்கிறான். அவன் காட்சி மொழியில் குட்டி பையனாக இருந்தவன் இது இப்போ பெரிய பையனாக வந்து நல்ல பிரமாதம் மியூசிக் பண்ணியிருக்கான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா இது நான் இது முதல்ல பார்க்கும்போது நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படி பொதுவாக பார்க்குற மாதிரி பார்த்தேன். எனக்கு ஒரு 10 நிமிஷம் நான் எதுவுமே பேசலை. ஒய்ஃபும் உட்காந்துருக்காங்க, அவங்க வேறு ஏதோ பார்த்துட்ருக்காங்க. என்ன அப்படின்னா என்னம்மா இப்படி பண்ணிட்டா, இன்னும் ஒன்றும் புரியல அப்படின்னு. என்ன பண்ண ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. உடனே சரவணனுக்கு ஃபோன் அடித்தேன். என்ன அப்படி பண்ணிட்டா, நீ பொண்ணுகிட்ட பேசு, ரொம்ப சந்தோஷப்படுவா. சரி நாளைக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் பேசினேன். ஆக்சுவலாக எல்லோரும் சொன்ன மாதிரி தான். எனக்கு இதை பார்த்தோன்னே பாலச்சந்திர சாருடைய ஒரு மூவி பார்க்குற ஒரு ஃபீல் தான் இருந்தது. நான் ஃபஸ்ட்டு கரிஷ்மாட்ட கேட்டது, இந்த டயலாக் யார் எழுதுனா அப்படின்னா, நான் எழுதுனேன் அப்படின்னேன். நீ எப்படி எழுதுன, நீ எனக்கு அதுதான் என்ன உனக்கு தோணுச்சு, எப்படி எழுது, எனக்கு ஒன்று புரியல, எனக்கு நீ எப்படி தோணுச்சு. இல்லை நான் அந்த 80s சைடில் இருக்க படங்கள்லாம் பார்த்து அந்த படத்துக்கு இதுக்கும் ஒரு டயலாக் வரலையே அப்படின்னு. இல்லை எனக்கு அந்த டயத்தில் எப்படி பேசுவாங்கங்கிறத மைண்டில் வச்சு எழுதுனேன்னு. ஆக்சுவலாக இப்போ நான் வந்து அப்பயே ஒரு துண்டு போட்டேன். இங்கே நிறைய பேர் துண்டு போட்டிருக்கிறாங்க. நான் ஒன்று சொன்னேன், எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் உங்கள்கிட்ட வந்து நான் சொல்கிறேன், அவன் ஒன்று மாப்பிள்ளை கூப்பிட்டு வரேன், ஒரு நாள் மீட் பண்ணுவோம், இந்த எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, அந்த ஐடியா உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீ அது எனக்கு அது ஒரு அப்பா மகளுடைய ஒரு விஷயம், அது எனக்கு ரொம்ப நாளாக உள்ளேக்குள்ளே இருக்குது, உங்கள்கிட்ட சொன்னால் அது கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன், உங்கள்கிட்ட மீட் பண்ணணும்னு நான் அங்கே சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தா தயாரிப்பாளர் ரெடியாக இருக்காரு, எல்லாரும் நம்ம இயக்குனர் அவர் ரெடியாக இருக்கார், ஏன் ப்ரொடக்ஷனில் பண்ணலாம் அப்படின்னு. இல்லை ஒரு சந்தோஷம். ஒரு விஷயம் வந்து அவங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலமாக இத்தனை வெறும் போட்டி போடுற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னா அது அவ்வளோ அழகாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கேன். பியூட்டிஃபுல். இதுக்கு மேலே அதுக்கு வார்த்தையே இல்லை. அப்புறம் இதில் ஆக்ட் பண்ண 2 பேருமேங்க, ஐயோ நான் இப்போ சொல்ல அப்போயே பார்த்தவொன்னே கேட்டேன் அவங்க யார் அப்படின்னு. ஏன்னா 2 பேருமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க. ஐயோ எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ். நீங்கள் சீனியர்லாம் சொல்லி ஒதுக்கிறாங்க, நாங்கள் ரொம்ப எடிட்டர், மியூசிக் டைரக்டர் கண்ணா, சூப்பர் கண்ணா, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அப்புறம் ஆக்சுவலாக கேமராமேனை பற்றி நான் பேசணுன்னு இருந்தேன். இதை வந்து ஒரு 80s 90s நடக்கிற ஒரு விஷயம், அதை வந்து இவங்க எப்படி ஃப்ரேமிங் அவங்களுக்கு எவ்வளோ தேவைங்கிறத அதை நம்ம உறுத்தாமல் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இது நீங்கள் எப்படி எடுத்த அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம பொதுவாக வந்து பீரியட்ஸ் கொண்டு வரணும்னா நிறைய ஆர்ட் ஒர்க்கு, செட் ஒர்க்கு போட்டு அதை இதை அப்படி பின்னாடி வச்சு இது இந்த காலகட்டம் அப்படிலாம் ஒரு ஐடியா பண்ணோம். எதுவுமே இல்லாமல் அந்த காலகட்டத்தை கொண்டு போனது இருக்குல்ல, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆக்சுவலாக அவங்க 2 பேரும் சிறந்த நடிகர்கள் தான். ஆனால் நான் அவங்கள்ட்ட கேட்டேன், உன் பொண்ணு பயங்கரமான டைரக்டர்களுக்கு ஆக்டர் பயங்கரமாக வேலை வாங்கியிருக்காப்புல. இல்லை அவங்க நல்ல இல்லை, பொதுவாக என்ன தான் நல்ல நடிகராக இருந்தாலும் ஒரு இயக்குனருக்கு என்ன வேணுங்கிற அவர் தான் டிசைட் பண்ணுவார். நம்ம வந்து எனக்கு இது பண்ணாது, எனக்கு இந்த மீட்ரு வேணுங்கிறத ஒரு இயக்குனர் டிசைட் பண்ணுவார். ஏன்னா சரவணன் நல்லா நடிச்சிட்டானே அப்படிங்கும்போது
எனக்கு இந்த இயக்குனர் வந்து பிரமாதமாக வேலையை வாங்கியிருக்காங்க. பியூட்டிஃபுல். இப்படி ஒரு விஷயத்தில் என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நமக்கு ஒரு இடம் இருக்குமா? நன்றி. கன்னி எல்லாருமே கொண்டாடிருக்காங்க. ஆக்சுவலாக நான் ஒரு பிஆர் வேலை தான் பார்த்துட்ருக்கேன். நான் உடனே பார்த்தோன்னா நிறைய பெரிய பெரிய ஆளுங்களை அனுப்பிச்சு அவங்க வாய்ஸ் நோட்டு எடுத்து உடனே மாப்பிள்ளைக்கு அனுப்புகிறேன். இங்கே பாரு நான் என்ன, ஏன்னா எனக்கு என்ன தெரியல, என் ஃப்ரெண்டோட பொண்ணுங்கிறதுனால நான் ரொம்ப சில சமயம் வந்து ரொம்ப பிரமாதம், ரொம்ப ஓவராக பேசிட்டோமோ அப்படிலாம் தோணும். ஆனால் அங்கேருந்து வர பதிலெலாம் இருக்குது பார்த்தீங்களா, என்னண்ணா அப்படி பண்ணிட்டா, யாருண்ணா அந்த பொண்ணு, ஐயோ பயங்கரமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப எல்லாருமே ஒருத்தர் கூட விடலை, பயங்கர பாசிட்டிவாக. ஏன்னா உங்களுக்கும் தெரியும், நான் இது எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள் இந்த டீமுக்கு. நன்றி. தேங்க்யூ.